மணி 6:30 ஈவினிங் 6:30. ஸோ விஹான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஈவினிங் 6:30 மணிக்கு டின்னர். நானும் இப்போ போய் என்னோட டின்னர் முடிச்சிருவேன். நாளைக்கு காலையில் விஹான் ஒரு 4:30 4:45 கிளம்பணும். 5 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும் போல், 5:15க்கு ஸ்கூலில் இருக்கணும் போல். ஏன்னா ஒரு பேண்டில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பெரிய கிட்டார் வாசிப்பா இல்லையா, ஸோ அதனால் இவன் வந்து அந்த ஸ்கூல் பேண்டோட பார்ட்டி சொல்லவே வரல, வளர்ற. சரி, ஓகே. நாளைக்கு வந்து நிறைய குக்கிங் நடக்க போகுது. கசின்ஸ் எல்லாம் வராங்க, அம்மா அப்பா வராங்க, கசின்ஸ் எல்லாம் நைட் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப நாள் பிளானு. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் டே என்ஜாய். நாளைக்கு நாளான்னைக்கு. ஸோ இப்போத்துலேருந்தே ப்ரெப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன டின்னர்னாக்கா கொஞ்சம் சிக்கன் இருக்குது, அப்புறம் வந்து இப்போ சப்பாத்தி போட்டுட்ருக்கு எனக்கு, புலாவ். ஸோ டக்குன்னு இந்த டின்னர் வேலை முடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா ப்ரெப் எல்லாமே கட்டிங், சாப்பிங், கிரைண்டிங், கிரேட்டிங்கு, இந்த மசாலா பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, ரசம் இருக்குது நாளைக்கு, அதுக்கான பொடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். தயிர் உரைக்கி ஊற்றி வச்சாச்சு, நல்லா ஃப்ரெஷ் தயிர். நாளைக்கு பருப்பு ஊறிட்டுருக்கு, இதுவும் குக்கரில் விசில் வச்சு வேக வச்சுட்டு போகிறேன். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எடுத்த உடனே வேலை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டேன். ஸோ என்னன்னா ஒரு 2 ஹவருக்கு நமக்கு ப்ரெப் வேலை இருக்குது. பண்ணிட்டோம்னா நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். நாளைக்கு என்ன மெனியூனாக்கா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. சிக்கன் மட்டன் நான் இப்போயும் ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டாக்கா நல்லாயிருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக பருப்பு ரசம் வேணும், அது இருக்கும். ஒயிட் ரைஸ் இருக்கும். வெஜிடேரியனில் இவ்வளோ தான். பருப்பு இருக்கவே இருக்குது பாருங்கள், 2 டப்பாவில் தாராளமாக தயிர். ஸோ நான் லக்ஷ்மியை கூப்பிட்டேன் இன்றைக்கி நாளைக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துட சொல்லி. ஏன்னா நிறைய பாத்திரம் விழப்போகுது. மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ சிக்கன் மட்டன் வந்து 8 மணி போல் டெலிவர் பண்ண சொல்லியிருக்கேன். 8-9 மணிக்குள்ளே கொடுத்தா போதும். ஏன்னா நான் காலையில் சண்டே இல்லையா, ஸோ ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகிடும் கரெக்ட் டைமில் வரல அப்படின்னாக்கா. அதுக்கப்புறம் வந்து ஹோம் டெலிவரியும் லேட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா மேரினேஷன் ஆனால் நல்லாயிருக்கும். மிஸ்டர் அத்தர் வந்து வீட்லேயே இல்லை, இன்னையோட அவங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏதோ நியூ இயர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு என் பெத்தம்மாவும் வராங்க, என் பெரியம்மா வராங்க. ஸோ ஜிஜி பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி உரிச்சாச்சு, பூண்டு மட்டும் உரிக்கணும். ஸோ இங்கே வந்து பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக. நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் கபாப்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பேன், சிக்கன் 65க்கு. இதுதான் மெயின் பார்ட்டு. இது முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நல்லா சமையல் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதில் என்ன நான் போட்டிருக்கேன்னா அந்த ஸ்டோன் ஃப்ளார் பார்த்தீங்க இல்லையா, அப்புறம் வந்து ஏலக்காய், பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா, சிறு ஜீரகம், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, நட்மெக் என்ன சொல்கிறீங்க, ஜாதிக்காய், அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் ஃப்ளார், அப்புறம் வந்து அன்னாசி பூ, அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நல்லா வாசனை. ஸோ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிப்போம். அப்புறம் இந்த மிக்சிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுப்போம். ஸோ இங்கே பருப்பு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இருக்கேன். இந்த பருப்பில் வந்து எனக்கு 3 இருக்குது. ஸோ நாளைக்கு பருப்பாகவே சர்வ் பண்ணலாம், கொஞ்சம் ரசத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் நாளான்னைக்கு காலையில் இட்லிக்கு சாம்பாருக்கு நமக்கு பருப்பு ரெடியாக இருக்கும். டக்குன்னு சாம்பார் தாளிச்சிடலாம், ஒரு சட்னி அரைச்சிட்டா ஆயிடுச்சு. மட்டன் சிக்கன் அரைவ்ட். நல்லா கழுவி உப்பு காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வாஹ், கியா பாத் ஹை. ரேஷியோ கேட்காதீங்க, சொல்ல தெரியாது. இப்போ என் அம்மா கிட்டே, மாமியார் கிட்ட எல்லாம் ஒரு ரெசிபி கேட்டிங்கன்னா அளவோட ப்ரொபோர்ஷனோட கரெக்டாக சொல்லுவாங்க. 2 பேருக்கு, 4 பேருக்கு, 10 பேருக்கு, 50 பேருக்கு. பட் எனக்கு வந்து சொல்லவே தெரியாது. இதெல்லாம் நான் நிறைய வாட்டி சமைச்சிருக்கேன், காலகாலமாக இதை தான் சமைச்சிட்ருப்போம். பட் எனக்கு ரொம்ப போர். அது வந்து இப்போ நாளைக்கு என் பசங்களே கேட்டாங்க, என் மருமகளே கேட்டாங்க. எனக்கு அது ப்ராப்ளம் இருக்குது. என்னால் ப்ரப்போர்ஷன், குவான்டிட்டி, மெஷர்மெண்ட்ஸ் என்னால் சொல்ல தெரியாது. ஸோ எல்லாம் ரெடி. இப்போ மணி 9:30 போச்சு. சிக்கன் மட்டன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. புதினாவும் ரெடி, இதுவும் ரெடி. இதெல்லாம் நாளைக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நாளைக்கு கொஞ்சம் வதக்கின மிளகாய் போட்டு இது கூட அரைக்கணும், கொஞ்சம் வெங்காயம் போட்டு. அவ்வளோதான், ப்ரிப்பரேஷன் ரெடி. எல்லாமே பிளான் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா எப்படி, ஃப்ரிட்ஜ் ஒர்க் செய்யலை. ஸோ ஃபுல்லாக தண்ணி கீழே இருந்து சொட்டிகிட்ருக்கு. ஸோ ஃபுல்லு பார்த்திங்கன்னா இதுவே இல்லை, கோல்டாகவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு மண்டையே வேலை செய்யலை. லக்கிலி ஃப்ரீசர் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ பால் ஐட்டம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பெரிய பாத்திரம் என்னால் ஃப்ரீசரில் வைக்க முடியாது, மட்டன் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ பக்கத்து வீட்டில் கால் பண்ணி நான் 5 நிமிஷத்தில் வரேன், அவங்க சீக்கிரம் தூங்கிடுவாங்க, மணி பாருங்கள். ஸோ போயிட்டு அவங்க வீட்டில் டக்குன்னு வச்சுட்டு வரணும். தலை எழுத்து ஃபுல்லாக கீழே தண்ணி சொட்டிகிட்ருக்கு.
ஸோ இதெல்லாமே காலி பண்ணி மேலே ஃப்ரீசரில் பாருங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ பாத்திரத்தை வச்சுருக்கேன். பால் பாத்திரம், பருப்பு நம்ம வேக வச்சோமே, அப்புறம் மாவு எல்லாமே மேலே இருக்குது. கிச்சனும் நீட்டாக தொடச்சாச்சு. இந்த இதில் மணி 10 ஆகி போச்சு. இல்லைன்னா 9:30 மணிக்கு என் வேலை முடிஞ்சிருக்கும். கரெக்டு டைமில் ஃப்ரிட்ஜு கை கொடுத்துருச்சு. ஆல் வேலைங்கள் டன். நாளைக்கு காலையில் சந்திப்போம். 4 மணிக்கு எழுந்துக்கணும். ஏன்னா விஹானை வந்து 4:45 கிளப்பி விடணும். ஸோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு 4:45 அவங்க ஃப்ரெண்டு பிக் பண்ண வந்துடுவாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஊரில் எல்லாம் திருச்சி போயிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். ஸோ இது வந்து சடனாக நேற்று டிசைட் ஆனது. இன்றைக்கி நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலில் பேண்ட் இது இருக்குதுன்னு சொல்லி, இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபுல் ஸ்கூலே இந்த பேண்ட் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேமே கால் பண்ணி சொன்னாங்க, அனுப்புனா நல்லாயிருக்கும், இது நல்லா அவனோட போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஒரு ஆட் ஆன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி. எப்படி பிக்கப் ட்ராப் பண்ணுறது? பிக்கப் ஃபஸ்ட்டு சொன்னாங்க 7 மணிக்கு காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணால் ஓகே. 7 மணி ஓகே, நான் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். நைட்டுக்கு தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே இங்கே இருப்பாங்க. 8:30 மணிக்கு நான் போய் ஸ்கூலில் வந்து பிக் பண்ணோம். அது கூட ஓகே, பேட்ரி வேறு கம்மியாக இருக்கும், ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இன்றைக்கி மெசேஜ் வருது 5 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லி. எனக்கு ட்ரைவ் பண்ணி பழக்கமே இல்லை, எனக்கு பயம் வேறு. சேஃப்டி இங்கே தனியாக அப்பா 5 மணிக்கு இருட்டுட்டு இருக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியை வந்து பிக் பண்ணிக்கிறாங்களா அவங்க அப்பா. ஸோ ஃபோனில் பேசினாங்க, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, பிக்கப் ட்ராப் அவங்களே பண்ணிடுறாங்க. இப்போ தான் எனக்கு அப்பாடா. ஸோ விஹான் நாளைக்கு நைட்டு வர 9 ஆகிடும். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். குட் நைட், பாய் பாய். குட் மார்னிங் மை டியர்ஸ். இந்த வருஷத்தோட லாஸ்ட் vlog இன்னைக்கு 31st December 2024. அடுத்ததாக நம்ம நியூ இயரில் சந்திப்போம் ஃபஸ்ட்டுக்கு 2025. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம கம்யூனிட்டியில் பார்ட்டி இருக்குது 31st 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி நான் அதோட கிளிம்ஸஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் ஷேர் பண்ணுவேன். அதுதான் இங்கே விசேஷம். வேறு என்ன விசேஷம்னா, இந்த வருஷமே விசேஷமாக தான் இருந்தது. திட்டாதீங்க, யூடியூப்பில் நான் ஆக்டிவாக இல்லை. கரெக்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாங் vlog, ஓகேவா, அவ்வளோ ஆசாசியாக எடுத்து வச்சுருக்கேன். லாங் vlog. ஆனால் என் கேமரா ஃபுல்லாக இருக்குது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், லாஸ்ட் 4-5 days நான் யூடியூப் அந்த சிஸ்டம் பக்கமே திரும்பலை. எனக்கு அது என்னவோ தெரியல. அது வந்து என்னோடய ஃபேமிலி டைம் அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டைமில் இப்போது அந்த கேமரா பக்கமே போக மாட்டேங்குது. நான் நிஜமாக உண்மையான இருக்கிற விஷயம் சொல்கிறேன். vlog எடுத்தோன்னா 4-5 vlog இன்னும் சூப்பராக போட்டிருக்கலாம். ஓகே, இந்த 4-5 வருஷத்தில் பசங்களுக்கு லீவ் இருக்குது இல்லைங்களா, செகண்டுக்கு ஸ்கூல் திறக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க. நிறைய இது நான் இது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வீட்டில் இல்லை, கசின்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லு கூத்து தான். நல்லா ஜாலி. ஆனால் வீடியோவே எடுக்கலை, எடிட்டும் பண்ணல. சரி இன்றைக்கி 31st இல்லையா, சரி அட்லீஸ்ட் முடிகிற வரைக்கும் போடலாம், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லி. இந்த வருஷம் நிஜமாக சொல்கிற ஒரு செல்ஃப் க்ரோத், செல்ஃப் ரியலைசேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் போது எனக்கு ரொம்பவே ஒரு வேல்யூபிள் இயராக இருந்தது. கண்டிப்பாக யூடியூப்பில் நான் அளவுக்கு ஆக்டிவாக இல்லை, இருந்தாலும் நீங்கள் என் கூட இருந்தீங்க, அதை விட வேறு என்ன வேணும்? இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ட்ரோஃபி. ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட் போட்டு டைம் எடுத்து, இல்லை நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் போடுங்க, பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அதே மாதிரி வீடியோக்காக காத்துட்ருக்குறோன்னு, அதெல்லாம் ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு இதுவும் வந்து எனக்கு வந்து மெடல் மாதிரி. நிஜமாக இதெல்லாம் நான் எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப இதுவாக சொல்லலை. யூடியூபே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ட்டிக்கல். எப்போவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா அல்ட்ரா ஸ்பெஷல் பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் டு ஹேப்பன் இன் மை லைஃப் யூடியூப்னு இருக்கும்போது. ஓகே, ஹோப் நெக்ஸ்ட் இயர் வந்து சூப்பராக இது விட பெட்டராக இருக்கணும் யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இயர் நல்லா நிம்மதியாக இருந்தது. ஸோ விஹான் டைமோடு எந்திரிச்சு கிளம்பிட்டான். ஸ்கூல்லேயே அவனுக்கு ஸ்கூலுன்ற போகிற இடத்துல பேண்ட் எங்கே பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த இடத்துலையே அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது. இருந்தாலும் நம்ம நிம்மதிக்கு ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டாதுன்னா நல்லாயிருக்கும். காலையில் கொஞ்சம் சூடாக பால் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டான். குட் மார்னிங் வித் அ குட் நியூஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் இஸ் ஒர்க்கிங், மேஜிக். ஸோ நேற்று நைட் எப்படியோ சமாளிச்சிட்டோம், இன்றைக்கி எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கும் நமக்கு பால் ஐட்டம்ஸ் இருக்குது, தயிர் ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம மாவு இருக்குது முக்கியமாக. ஸோ அதெல்லாம் வேணும் இல்லை. ஸோ நேற்று நைட்டே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது இல்லாமல் பட்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. ஸோ இப்படியே ஒர்க் நாளைக்கு வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெக்னீஷியனை கூப்பிட்டு காட்டிடலாம். மணி 9 போது விஹான் வந்து ஒரு 5 மணி போல் கிளம்புனான். ஸோ டக்குன்னு போயிட்டு விளக்கு வச்சு
வச்சுட்டு 2 பிரெட் வாயில் போட்டுட்டு நான் தான் பிரஞ்சு சாப்பிடுவேன் இல்லைங்களா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்றதில்ல. பட் இன்றைக்கி நான் பிரஞ்சை சாப்பிட முடியாது, லஞ்ச் எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிடணும். ஸோ நான் 2 பிரெட்டு ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் அடுத்த வேலை அப்புறம் நம்ம சமையல் வேலை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஃபுல் ப்ரீ ப்ரெப் டன். ஸோ ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி சமையல் ஆரம்பிக்கலாம். அண்ட் அக்காங்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது சூடாக சிக்கன் கபாப் 65 கொஞ்சம் சிக்கன் 65 மசாலாவும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்லீப்பிங் பியூட்டி. சரி, ஓகே, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருந்து அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும், நம்ம மேரினேட்டட் மட்டன் அண்ட் சிக்கன். நல்லா மேரினேட் ஆகிடுச்சு, ஓவர் நைட் மேரினேஷன். அப்பா சூப்பர். கீழே பாய் போட்டாச்சு. எல்லாருக்கும் கீழே உட்காரது தான் பிடிக்கும். சேர்ஸ் மேலே கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிச்சிருவாங்க, ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. ஸோ கீழே உட்காந்தா கம்ஃபர்டபுளாக நல்லா கால் சாஞ்சி இல்லை கால் மடித்து அப்படியே நல்லா. என் பெத்தம்மா பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் தான் உட்காருவாங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டம் பாருங்கள், இது என்னோட ஹஸ்பண்டோட ஐடியா, நல்லா சூப்பராக இருக்குது. ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பிளான் உங்களோடது சொல்லுங்கள். அடுத்ததான் நியூ இயரில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.